இது ஒரு பெரிய பலசாலியான இளவரசரை பற்றியது. அவர் பேருதான் பீமன். பாண்டவர்கள்ல ஒருத்தர். உலகத்திலேயே அவரை மாதிரி ஒரு பலசாலி கிடையாது. அதனாலேயே அவருக்கு தன்னோட சக்தியை நினைச்சு கொஞ்சம் கர்வமும் அதிகம். ஆமா, பீமன் தன்னோட பலம் அது மேல ரொம்பவே பெருமையா இருந்தாரு. நம்மள ஜெயிக்கிறதுக்கு இந்த உலகத்துல யாரும் பிறக்கல அப்படின்னு எப்பவும் நினைச்சுக்குவாரு. அப்போ ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா? பீமனோட மனைவி திரௌபதி ஒரு ரொம்ப அழகான பூவை பார்த்துட்டாங்க. அவங்களுக்கு அந்த பூ ரொம்ப பிடிச்சு போக அது மாதிரி இன்னும் வேணும்னு ஆசையா கேட்டாங்க. உடனே பீமன், இதுக்கென்ன, நான் இப்பவே காட்டுக்குள்ள போய் உனக்காக நிறைய பறிச்சிட்டு வரேன் அப்படின்னு பெருமையா சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. வேக வேகமா காட்டுக்குள்ள போயிட்டு இருந்தாரு. அப்போ பார்த்தா அவரோட வழிய மறிச்ச மாதிரி ஒரு வயசான குரங்கு படுத்து ஓய்வெடுத்துட்டு இருந்துச்சு. அதோட நீண்ட வால் வழிய மறிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அத பார்த்ததும் பீமனுக்கு கொஞ்சம் கோபம் வந்துடுச்சு. ஏய் குரங்கே, என் வழிய விட்டு உன் வாளை எடு அப்படின்னு ரொம்ப அதிகாரமா கத்தினாரு. அதுக்கு அந்த குரங்கு ரொம்ப மெதுவா திரும்பி பார்த்து, அப்பா, எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சுப்பா, உடம்புல தெம்பே இல்ல, நீயே என் வாளை கொஞ்சம் நகர்த்தி வச்சுட்டு போயே அப்படின்னு சொல்லுச்சு. இத கேட்ட பீமனுக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. இந்த சின்ன வேலையை செய்ய சொல்ற அளவுக்கு இது வீக்கா இருக்கா அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு. பீமன் ரொம்ப அலட்சியமா இது என்ன பிரமாதம் நினைச்சு சும்மா தன்னோட ஒத்த கையால அந்த வாளை லேசா தள்ளி விட பார்த்தார். ஆனா என்ன ஆச்சரியம், அந்த வால் ஒரு இன்ச் கூட அசையல. இப்போ பீமனுக்கு ஒரே ஷாக். என்னடா இதுன்னு யோசிச்சுட்டு, சரி இந்த தடவை தன்னோட முழு பலத்தையும் உபயோகிக்கலான்னு 2 கையும் வச்சு மூச்சு புடிச்சு அந்த வாளை தூக்க முயற்சி பண்ணாரு. ஆனா அவரோட அத்தனை பலத்தையும் பிரயோகிச்சோம், அந்த வால் ஒரு துளி கூட நகரவே இல்ல. அப்படியே கல்லு மாதிரி இருந்துச்சு. பீமனோட கர்வம் பெருமையெல்லாம் காட்டுல பறந்து போடுச்சு. ரொம்ப பணிவா அந்த குரங்கு கிட்ட போய், சாமி நீங்க யாரு அப்படின்னு கேட்டாரு. அந்த குரங்கு ஒரு புன்னகை செஞ்சுச்சு. அடுத்த நொடி ஒரு பெரிய ஒலி வந்து அந்த குரங்கு தன்னோட உண்மையான பிரம்மாண்டமான உருவத்துக்கு மாறிச்சு. அவர் வேற யாரும் இல்ல, நம்ம மாவீரன் ஹனுமான். ஹனுமான் சொன்னாரு, பீமா, பலம் மட்டும் இருந்தா பத்தாது, அதோட பணிவும் இருக்கணும். இந்த பணிவுக்கு, அதாவது ஹியூமிலிட்டிக்கு தமிழ்ல தாழ்மைன்னு பேரு. இந்த தாழ்மை இல்லைன்னா உன்கிட்ட எவ்வளவு பெரிய பலம் இருந்தாலும் அதுக்கு எந்த அர்த்தமும் இல்லாம போயிடும். அன்னைக்கு பீமன் தன்னோட தப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. தன்னோட மூத்த அண்ணனான ஹனுமனை வணங்கி அவர் சொன்ன அந்த நல்ல பாடத்தை தம் வாழ்க்கை முழுக்க மறக்கவே இல்லை. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா? இது மாதிரி இன்னும் நிறைய ஜாலியான நல்ல கதைகளை கேட்க மறக்காம ஷைன் கிட்ஸ் ஹப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம். பை பாய்.